ஸோ இன்றைக்கி ஒரு ஃபென்டாஸ்டிக்கான வீடியோ பார்த்துடலாம். வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். அப்பார்ட் ஃப்ரம் பாலிடிக்ஸ், மறுபடியும் சொல்கிறேன், அப்பார்ட் ஃப்ரம் பாலிடிக்ஸ் அப்படி என்ன பிரதர் சொல்ல போகிறீங்க அப்படின்றீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரதமர் நரேந்திர மோடி. அவரை பற்றி நம்ம என்ன இருக்குது எல்லாருக்குமே தான் தெரியும், தினந்தோறும் பேப்பரில் வருதுன்றீங்களா? இது ஒரு சின்ன ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. என்னென்னமோ யாரோ ரெக்கார்ட் பண்ணுறாங்க, இவரும் ஒரு ரெக்கார்ட் பண்ணான்னு ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ 25/7/2025 அன்றைக்கி ஹி ஹாஸ் கிராஸ்ட், அது மொத்தம் ஆஃபீஸ் அலுவலக நாட்கள் வேலை செஞ்ச நாட்களில் வந்து மறைந்த அம்மையார் இறந்த இந்திரா காந்தி, முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியோட ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணியிருக்கிறாரு. டு பி த ஃபர்ஸ்ட் போஸ்ட் ஃபார் 24 years. அதாவது இவரை பற்றி நம்ம இன்னும் சொல்ல வரணும்னா, நரேந்திர மோடி ஃபர்ஸ்ட் PM born after independence and the longest serving from the non-Hindi state. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். அதையும் தாண்டி he has completed 4078 days, மொத்தம் 4078 நாட்கள் அலுவலக பணியில் பணியாற்றி அந்த ரெக்கார்டு வந்து பிரேக் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதன் மூலிமா செகண்ட் லாங்கஸ்ட் கன்சிக்யூட்டிவ் சர்விங் PM ஆஃப் இந்தியா அப்படின்னு வந்து இவர் வந்து இடம் பெற்றிருக்கிறாரு. ஸோ இந்திரா காந்தி அம்மையார் வந்து மொத்தம் 4077 நாட்கள், இவர் வந்து ஒரு நாள் தாண்டி 4078 days and still going on. ஸோ இந்திரா காந்தி அம்மையார் வந்து எப்போ இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜனவரி 24 1966 மார்ச் 24 1977 வரைக்கும் இருந்தாங்க. ஸோ யார் பாப்பா ஃபஸ்ட் பொசிஷன்னா அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான் ஜவஹர்லால் நேரு தான். ஸோ இவரோட பற்றி சொல்லணும்னா 16 years 286 days வித்தவுட் பிரேக் வந்து அவரோட அலுவலக பணிகளை நடத்தியிருக்கிறாரு. இவர் தான் ஃபஸ்ட் பொசிஷனில் இருக்கிறாரு. ஸோ மோடியை பற்றி இன்னும் நம்ம சொல்ல வரணும்னா, இஸ் த ஒன்லி PM and CM to win 6 elections as a leader of a party in Gujarat in 2002, 2007 and 2012. அப்புறம் லோக்சபா எலெக்ஷனில் 2014, 2019, 2024. சரிங்களா? இதில் எந்த விதமான அரசியலும் கிடையாது. இது ஒரு இன்ஃபர்மேஷன், அவ்வளோதான். இவர் வந்து இந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருக்காரு. அதுக்கு நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ தெரிஞ்சவங்க சூப்பராக தெரியாதவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க.